சபரி பீடம் கண்டு சரங்குத்தி ஆடிட ஒரு தாயின் மைந்தர்கள் வந்தோம். சபரி பீடம் என்ற இடத்தில், அந்த இடத்துல சபரி என்ற கிழவி ராமனுக்காக தவம் செய்து, ராமனை பார்க்கணும் அவ்வளோதான். இப்போ ஆஞ்சநேயர் சன்னிதானம் இருக்கு பாருங்க. இப்போ இந்த கலிகாலத்தில் அந்த இடத்துல அனுமார் நிற்க வச்சாராம், சபரிமலையை பாருங்க. அப்போ சபரிமலைன்னு அதுக்கு பேர் கிடையாது, சபரி பீடம்னு அதுக்கு பேர் கிடையாது. எப்போ பேர் வந்ததுன்னா, ஐயப்பன் வந்து பிற்காலத்தில் சபரிக்கு மோட்சம் கொடுத்ததற்கு பிறகுதான் அந்த பீடத்திற்கு சபரி பீடம். அந்த ராமனுடைய நினைவாகவே, ராமனுடைய பக்தியாகவே இருந்த சபரிக்கு ஒரு மரியாதை செய்கிற வகையில் இந்த மலைக்கு சபரிமலை என்று பெயரிட வேண்டும் என்று பந்தல ராஜா கிட்ட ஐயப்பன் சொன்னதாக வரலாறு சொல்கிறது. சுவாமியை சரணமையப்பா. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு நிகழ்ச்சி. பல சாமிமார்கள் இதன் மூலம் பல சந்தேகத்திற்கு தெளிவடைந்திருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நம்ம பம்பையை பார்த்தோம், பம்பையில் என்ன செய்யக்கூடாதுன்னு. பம்பையில் இன்னொரு முக்கியமான விஷயம், பம்பையில் நம்ம பிள்ளையார் தரிசனம் பண்ணுறோம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக போயிட்டே இருக்கோம். அங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்குது. இது யாரும் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு விசேஷம் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பம்பையில் இருக்கிற மற்ற தெய்வ சன்னிதானங்கள் எல்லாம் பம்பையை பார்த்துருக்கும், ஆனால் ஆஞ்சநேயர் மட்டும் சபரிமலையை பார்த்துருப்பார். இது எல்லாரும் நீங்கள் ஒரு வாட்டி விஷுவல் பண்ணி பாருங்கள். பம்பையில் ஆஞ்சநேயர் ஒரு விஸ்வரூபமாக சபரிமலையை பார்த்து கொண்டிருப்பார். மிகப்பெரிய ஐதீகம். இது நிறைய பேருக்கு தெரியாது. அடியனுக்கும் பெரிய குருசாமிகள் எல்லாம் சொல்லி இந்த விஷயம் அடியனுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சா எனக்கே தெரியும். அப்படி என்ன விஷயம்? இப்போது கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகணும். பம்பையை தாண்டி சபரி பீடம் கண்டு சரங்குத்தி ஆடிட ஒரு தாயின் மைந்தர்கள் வந்தோம். கேட்டுக்கோ அந்த பாட்டு. சபரி பீடம் நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் பேசும்போது, சபரி பீடத்தில், சபரி பீடம் என்ற இடத்தில், அந்த இடத்துல சபரி என்ற கிழவி ராமனுக்காக தவம் செய்து, ராமனை பார்க்கணும் அவ்வளோதான். அவளுக்கு ராமன் யாருன்னா தெரியாது. ஆனால் ராமனுடைய பராக்கிரமங்கள்லாம் கேள்விப்பட்டு ராமன் அவ்வளோ அழகாக இருப்பானுமே, வா ராமனை பார்க்கணுன்னே தவம் பண்ணி, ராமன் ஒருவேளை நம்ம பார்த்துட்டா அவனுக்கு எதாவது கொடுக்கணும் இல்லை. இப்போ நம்ம பெரியவங்களை பார்க்கும்போது நம்ம எதாவது வாங்கிட்டு போவோம்ல, ராமனுக்கு எதாவது கொடுக்கணும் அப்படின்னும் போது அவன் என்ன பண்ணாலாம், ஒவ்வொரு பழத்தை பறித்து அதை கடிச்சு பார்ப்பாலாம். கடிச்சு பார்த்தா, இந்த ஸ்வீட் இல்லைச்சா, இந்த பழம் வேண்டாம், இது நல்ல ஸ்வீட்டாக இருக்க, இது ராமனுக்கு வைப்போம் அப்படின்னு சேர்த்து ராமனுக்காக பழத்தை சேர்த்து வச்சாலாம். சபரி எதுக்கு அங்கே சேர்க்கணும் பழத்தை? அவள் எங்கே ராமனை பார்ப்பா? சபரி பீடம் எங்கே இருக்குது? பம்பை தாண்டி இருக்குது. அந்த இடத்துல சபரி தவம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ராமர் வருவான்னு அவளுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருந்தது இல்லை. இன்ட்யூஷன் விடுங்க, ராமன் வருவான், ராமனை என் வாழ்க்கையில் பார்ப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லை. அந்த நம்பிக்கை நம்ம பக்தர்களுக்கு வேணும். சபரிக்கு எனக்கு ஜிபிஎஸ் தெரியுமா? அவள் எங்கே போய் இங்கே போய் உட்காந்தா ராமன் வருவான் தெரியுமா? ராமன் மடம் எனக்கு தெரியுமா? ராமர் இந்த இடம் எங்கே? ராமர் அயோத்தி. ராமர் அங்கேருந்து பம்பைக்கு வரப்போறார்னு சபரிக்கு எப்படிங்க தெரியும்? அப்போது ஒரு நம்பிக்கை, ராமனை நான் பார்ப்பேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லை. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுள் இருக்கிறது. இந்த கடவுளை நான் பார்ப்பேன், என் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கடவுளை பார்ப்பேன், ஒரு வாட்டி ஐயப்பனை நான் பார்த்துருவேன் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுன்னா சத்தியமாக ஐயப்பன் உங்களுக்காக வருவான் என்பது நிச்சயம். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதுக்கு சபரி வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. சரி, இதுக்கும் ஆஞ்சநேயருக்கு என்ன சம்பந்தம் யோசிக்கலாம்ல. சபரி உட்காந்துருக்கா, ராமர் வந்துட்டார். இப்படி பார்க்குறான், ஐயோ நீ ராமனை மாதிரியே இருக்கிய. ஆமாம்மா நான் ராமன் தான். ராமருக்கு தெரியாது அவன் சபரின்னு. சபரிக்கு வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் ராமனை, ராமருக்கு தெரியுமே நான் தான் ராமர். ஐயோ போகலாமா, நான் பார்க்கணும்னு காத்துட்டேன், இந்தாடா நான் உனக்கு ஒன்று வச்சுருக்கேன், சாப்பிட்றியா, குடும்பம். ஆஞ்சநேயர் பக்கத்தில் அவன் கடிச்சு எச்சகிச்ச பண்ணி வச்சுருக்கா, அதெல்லாம் நீ சாப்பிட்டு தொலைக்காத. யார்? ஆஞ்சநேயர். பேசாம. பக்திக்கு உண்மையான மரியாதைங்க ராமர் கொடுத்தது. யாராவது கடிச்ச பழத்தை நம்ம சாப்பிடுவோமா? அண்ணன் தம்பியே இருக்கட்டும், அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பேசிக்கலாம். நாங்களாம் ஒரே இலையில் சாப்பிட்டோம், அதெல்லாம் சும்மா. ஒரே இலையில் சாப்பிடலாம். உள்ள உனக்கு 1000 கெட்ட எண்ணெய் இருந்ததுன்னா நீ ஒரே இலையில் சாப்பிட்டா என்ன, 2 இலையில் சாப்பிட்டா என்ன. ஆனால் பகவான் வந்து யாரோ ஒரு பக்தி, அவளோட பக்தி அங்கே
அந்த பழம் எச்சல் பட்டதா அதெல்லாம் ராமர் பார்க்கல. இப்போ கோபிகைகள் கொடுத்ததை வந்து கிருஷ்ணர் சாப்பிட்டாரு பாருங்க. அதை மாதிரி கடவுள் கான்செப்டே அதாங்க. நீ ஆசையோடு கொடுத்தா அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்பது சத்தியம். நான் வந்து 32 ஐட்டம் பகவானுக்கு நிவேதியம் பண்ணுறேன், திரும்பி கூட பார்க்க மாட்டான். என்னால் கல்கண்டு தாங்க முடியும்னு வச்சு பாரு, கண்டிப்பாக அந்த கல்கண்டை பகவான் எடுத்துப்பான். இதுதான் சபரியோட பக்தி. சபரியோட பக்தி, அவன் எச்ச பண்ண பழத்தை ராமர் சாப்பிட்டாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் அவனுக்கு. அப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறாரா, ஓ நான் கூட தான் உன் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா. உன் பக்தி வேறடா விட்றா அப்படின்னாரா ராமர். இதெல்லாம் இந்த புராணத்தில் இருக்குது. இப்போது ராமர் சபரிக்கு மோட்சம் கொடுக்கணும். அவன் கேட்குறான், யார் சபரி, எனக்கு வயசாகிடுச்சு தராமா, போகணும்மா, நான் ஒன்றை தான் பார்க்கணுன்னு நினச்சேன், அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சு போச்சு, எனக்கு மோட்சம் கொடுத்துரு. ராமர் சொன்னாராம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. அதாவது கடவுளாக இருந்தாலும் அவன் டைம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், தூக்க முடியாது. அது மாதிரி ராமர் சொன்னாராம், இது உனக்கு ஒரு நேரம் இருக்குது, என்னோட அம்சம் இங்கே கோயிலுக்குள்ளே வருது, அவனால் உனக்கு மோட்சம் கிடைக்கும்னா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவ்வளோ வருஷம் காத்திருந்தோம், இன்னும் கொஞ்சம் காத்துட்டு இருக்கணுமா? சரிங்க, ராமன் சொல்லிட்டான், ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சபரி தன்னுடைய தவத்தை தொடர்கிறாள். ராமர் கிளம்பிட்டார் பம்பையிலேருந்து. எங்கள் சபரி பீடத்துன்னு கிளம்பியாச்சு. ஆஞ்சநேயர் வரமாட்டேங்கிறார். அவர் பின்னாடி அப்படியே பம்பையே பார்த்துன்னு அப்படி சபரி பீடத்தை பார்த்துன்னு அந்த அவ்வளோ அழகான மலைங்க அது. அந்த மலையை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகணும். நான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இருக்குன்னு அதை பின்னாடி சொல்கிறேன். அவர் என்ஜாய் பண்ணிவிட்டு ஆஞ்சநேயர் பின்னாடியே வர்றாரு. இப்படி முன்னாடி திரும்பி நடக்காமல் பின்னாடியே நடந்து வர்றாரு. ராமர் கூப்பிட்டு நிறுத்தினாராம், இந்த பார் நீங்கள் ஒன்று தான் இங்கே இரு, இல்லை நான் வந்துடுறேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, வா உனக்கு ஒரு இடம் இருக்கு வா அப்படி சொல்லிட்டு பம்பைக்கு வந்து இப்போ ஆஞ்சநேயர் சன்னிதானம் இருக்குது பாருங்கள். இப்போது இந்த கலிகாலத்தில் அந்த இடத்துல அனுமார் நிற்க வச்சாராம், சபரிமலையை பாருங்க. அப்போ சபரிமலைன்னு அதுக்கு பேர் கிடையாது, சபரி பீடம்னு அதுக்கு பேர் கிடையாது. எப்போ பேர் வந்ததுன்னா ஐயப்பன் வந்து பிற்காலத்தில் சபரிக்கு மோட்சம் கொடுத்ததற்கு பிறகுதான் அந்த பீடத்திற்கு சபரி பீடம். அந்த ராமனுடைய நினைவாகவே, ராமனுடைய பக்தியாகவே இருந்த சபரிக்கு ஒரு மரியாதை செய்கிற வகையில் இந்த மலைக்கு சபரிமலை என்று பெயரிட வேண்டும் என்று பந்தல ராஜா கிட்ட ஐயப்பன் சொன்னதாக வரலாறு சொல்கிறது. இதுதான் சத்தியம், இது யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ ஆஞ்சநேயர் வந்து நிற்கிறாரு. ராமர் சொன்னாராம், நீ நில்லுங்கன்னு. ஐயோ என்னால் ஒன்று விட்டுலாம் இருக்க முடியாதுப்பா, நான் ஏதோ இந்த இடம் அழகாக இருந்ததுன்னு சொன்னேன், முடியவே முடியாது. ராமர் சொன்னாராம், நில்லு, என்னோட அம்சம் இங்கே கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த அம்சத்தை நீ டெய்லி தரிசனம் பண்ணலாம். நண்பர்களே, ஒரு ஆச்சரியமான விஷயம் சபரிமலையில், யாருக்குமே தெரியாத விஷயம். பம்பையில் இருக்கிற ஆஞ்சநேயர் கண்களும் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனுடைய கண்களும் தினம் தினம் நேரடியாக சந்திக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு கட்டுமானம். யோசிச்சு பாருங்க, எந்த இன்ஜினியர் இதுக்கு பிளான் போட்டிருப்பாரு? பம்பையிலேருந்து சபரிமலை குறைஞ்சபட்சம் 2.5-3 கிலோமீட்டர். இந்த 3 கிலோமீட்டரோட நேர் பார்வையில் ஆஞ்சநேயர் கண்ணும் பம்பையிலேருந்து சபரிமலை ஐயப்பனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற ஐயப்பனுடைய கண்ணும் தினமும் சந்திக்கின்றன. ஏன்? ராமர் கொடுத்த வாக்கு, என்னுடைய அம்சத்தை நீ டெய்லி இங்கேருந்து பார்க்கலாம். அவனை பார்த்தா ராமனை பார்க்குற மாதிரி, ராமனை பார்த்தா அவனை பார்க்குற மாதிரி. அதோட இன்னொரு முக்கியமான வேலையை ராமர் கொடுத்தாரு. இவனை பார்க்கறதுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் பிற்காலத்தில் வருவார்கள். அவங்க வந்து பத்திரமா பம்பையிலேருந்து தாண்டி திருப்பி அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்களான்னு பார்க்க வேண்டியது உன் பொறுப்புடான்னார். இன்னைக்கு வந்து அங்கே அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர் வச்சுன்னு ஆஞ்சநேயர் உட்காந்துருக்காரு பம்பையில். நம்ம போயாச்சு, உதாரணத்துக்கு என் பேர் சொல்லேனே, வீரமணி ராஜு போயாச்சா, டிக். இவன் திருப்பி வரானான்னு பார்க்குற வரைக்கும் ஆஞ்சநேயரோட வேலை. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இது இன்றைக்கி கேட்கறதுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கலாம், ஆனால் சத்தியம் இதுதான். ஆஞ்சநேயர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆஞ்சநேயரை பார்க்கறதில்ல. சாமிமார்கள் பம்பா கணபதியை பார்த்து ஆஞ்சநேயரை பார்த்துட்டு தான் சபரிமலைக்கு போகணும். அதே மாதிரி சபரிமலையில் வரும்போது ஆஞ்சநேயரை பார்த்துட்டு தான் பிள்ளையார் பார்க்கணும். நம்ம ஆளுங்க பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, நீ அந்த பொழுவையே வச்சுனாலும் சரி, பிள்ளையார் தொடங்கி ஆதி அந்த பிரபுவாக ஆஞ்சநேயரை பார்த்து விட்டுத்தான் உன்னுடைய சபரிமலை யாத்திரை முடியும். அதுதான் உண்மை, அதுதான் யாத்திரையில் சொல்லப்பட்ட சாஸ்திரம். அப்போது இங்கே வந்துட்டு ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வரணும். இப்போ ஆஞ்சநேயர் நேரம் பார்க்குறான்னு சொல்கிறேன்ல, இந்த சபரி பீடத்திற்கு ஐயப்பன் தன்னுடைய அவதாரம் முடிஞ்சு பந்தலராஜாவுக்கு இப்போது ஐயப்பன் ஸ்பேஸ் கொடுக்கணும். பந்தலராஜா என்ன கதறான்,
ஐயோ 12 வயசு 12 வருஷம் கூட இருந்திருக்கான். அவன் நான் மிஸ் பண்ணிட்டேனே, ஐயோ தெய்வ குழந்தையே தெரியாமல் போச்சு. அவனை எப்படிலாம் வளர்த்துருப்பேன், என்னெல்லாம் திட்டிருப்பேன், என்னெல்லாம் பேசியிருப்பேன். ஐயோ எனக்கு அவனுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். அப்போ அகஸ்தியர் சமாதானப்படுத்துறாரு. பந்தள மன்னன்ட்ட என்ன சொல்றாரு அகஸ்தியர், நாரதர், பரசுராமர் எல்லாம் சொல்றாங்க, தபார் என்னதான் இருந்தாலும் உன் குழந்தை தான், 12 வருஷம் உன்னை வளர்ந்துருக்கான்ல, நீ ஒரு தெய்வ குழந்தைய நீ வளர்த்துருக்க, நீ அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கோ. இல்லை நான் குழந்தைக்கு ஒன்றுமே பண்ணல, அவனை என்னெல்லாம் நான் திட்டிருப்பேன். கரெக்டு, சின்ன பையனாக இருக்கும்போது அப்பா பிள்ளையை திட்டுறது ஆச்சரியம் இல்லையே, அப்படி என்னமோ சமாதானப்படுத்துறாங்க. அவன் சமாதானம் ஆகலை. அப்போ தான் ஐயப்பன் அசரீரி வாக்கில், என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நீ தான் அப்பா, எனக்கு நீ தான் கோயில் கட்டி கொடுக்கணும். என்னுடைய நான் ஒரு அம்பு நான் போடுறேன், அந்த அம்பு எங்கே போய் தைக்குதோ அந்த இடத்துல எனக்கு கோவில் கட்டணும். மற்ற விஷயங்களை பரசுராமர் சொல்லுவார்ன்ட்டார். அவர் ஹார்ஸ் மவுத் மாதிரி பரசுராமர் சொன்னால் 18 படியோட பிரவேசம் பண்ணணும் ஐயப்பனை. ஏன்னா 12 சித்தர்கள், முப்பெரும் தேவியர்கள், 3 சக்திகள், எல்லா தேவாதி தேவர்கள், நவகிரகங்கள், எல்லா சக்தியையும் ஆக்கர்ஷணம் செய்து அந்த 18 படியிலே பிரதிஷ்டை செய்ததாக ஐதீகம். அதனால தான் 18 படிக்கு இருமுடி எடுத்துட்டு போனாதான் 18 படியில் ஏறணும். 2வது விஷயம், 41 நாள் விரதம் இல்லாமல் இருமுடி எடுக்கக்கூடாது என்ற உறுதியை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சுவாமிமார்கள் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோட ஒன்று, 42 நாள் விரதம் இருந்தாதான் நீ என் கூட வரணும்னு குருசாமிகள் கட்டளை போடணும். இதுதான் சபரிமலை யாத்திரையில் முக்கியம். விரதம் இல்லாமல் போயிட்டு வருது அப்படின்னு சொன்னால் காசு இல்லாமல் ஷாப்பிங் சென்டர் போகிற மாதிரி, கையில் பர்ஸ் இல்லாமல், சார் எங்களுக்கு கார்டு இருக்குது அதெல்லாம் போய் விட்டுருவேன், கையில் பர்ஸ் இல்லாமல் ஷாப்பிங் போவியா நீ? விரதம் இல்லாமல் சபரிமலைக்கு வந்தால் அதுதான் அர்த்தம். இது நான் சொன்னதில்லை, எங்கள் நம்பியார் சாமி ரொம்ப அழகாக சொல்லி வச்சுட்டு போயிட்டாருங்க. காசு இல்லாமல் கடைக்கு போவியா? விரதம் இல்லாமல் சபரிமலைக்கு போனால் அந்த பலன் தான் கிடைக்கணும். அப்போது ஐயப்பனை பார்க்குற பலன் கிடையாதா சார்? கண்டிப்பாக உண்டு, நிச்சயமாக உண்டு. ஐயப்பன் அதுக்காக இவன் விரதம் இல்லாமல் வந்திருக்கான், இவன் 41 நாள், இவன் 11 நாள், இவன் 7 நாள் அப்படின்னு ஐயப்பன் பேத பார்க்க மாட்டான். ஆனால் விரதம் இருந்து போனால் நீ என்ன நினைக்கிறியோ அதை விட கூடுதலாக கிடைக்கும். அதை விட முக்கியம், நம் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். இந்த நிம்மதி நீ எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் வாங்க முடியாது. எங்கே வாங்க முடியும்? கடவுள் சன்னிதானத்தில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும். அங்கே தான் காசு இல்லாத நிம்மதி கிடைக்கும் இல்லையா? அதுதான் நம்பியார் சாமி சொன்னது. அப்போது இந்த விரத காலத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மரியாதையாக இருக்கிறோமோ அந்த விரதத்திற்கான பலன் நமக்கு சத்தியமாக உண்டு. சரி, இப்போ ஐயப்பன் தன்னுடைய ஐடென்டிட்டியை திறந்து சபரிமலைக்கு வரார். பந்தராஜாட்ட அதான் சொல்கிறார். சொல்லும் பொழுது ஐயப்பன் இடத்தை தேர்வு செய்யறதுக்காக வருகிறார், சபரி பீடத்தை நெருங்குகிறார். அதுக்கப்புறம் என்னாச்சு அதை அடுத்த பதிவிலே பார்ப்போம். சுவாமியை சரணம் ஐயப்பன்.